ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சூடான சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துடலாம். நம்ம கழுவி வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காய பொடி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விடலாம். கருவேப்பிலை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது ரொம்ப தெறிக்கும், நம்ம பார்த்து வதக்கிக்கணும். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்து உப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் வெறும் வானலில் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுடரில் ஒரு சின்ன டீஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான கறிவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.